நிறைவு செய்ய வேண்டும் என்றாரே பகவானே, தாந்தனுடைய தலையறுக்க வேண்டுமையானால் அவள்தான் போருக்கு அலங்காரி, பூங்கொடியால் பத்திரகாளி, பரங்கை மாகாளியும் அவளே, படபத்திரகாளியும் அவளே. ஆமா, தாழ்தன் சேனையை மீட்க வேண்டுமையானால் ஆனால் பத்திரகாளி வந்தல்லாது தாழ்தன் சேனை அழிக்க முடியாது என்று பார்வதி சொல்ல, சரி, பத்திரகாளி அம்மை எங்க இருக்கிறாள் என்று பார்க்கிற போது வைகுண்ட லோகம், அங்கே மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய லோகத்தில் சரி திருப்பார் கடலுக்குள்ளே தேவ அமிர்தத்தோடு கலந்திருக்கிறாள் பத்திரகாளி. ஆமா, வாழ்ந்து விட்ட வருவாளா? வரமாட்டாள். தேவர்களை விட்டு அமிர்தம் கிடைக்க சொல்லுவோம், அதன் ஏதோ பலன் கிடைக்கும் சரி என்று பகவான் தேவர்களை எல்லாம் கூப்பிடுகிறார். எப்படி பாருங்கள், தேவாரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, வாருந்தை மாறே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, கடல கடலே ஏது வகை பிறந்தாரோ அந்த ஒரு எண்ணை கேட்டு திருப்பரல கடலிலே செல்வந்த படைவாரா, திருப்பால் கடலிலே செல்வம் கடைவாரா, ஆடி ஒரு தாலியாக்கி தாலியாக்கி பகவான் தேவாதி தேவர்களை திகைக்கின்றார். தேவாதி தேவர்களை எல்லோரும் வாருங்கள். வந்தோம் வந்தோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் சுவாமி? திருப்பார் கடலை சென்று தேவாமிர்தம் அடைய வேண்டும். அப்படியே ஆகட்டும். தேவா அமிர்தம் அடைகின்ற வேளையில் எந்த பொருள் பிறந்தாலும் சரிதான், அதை என்னுடைய கையிலே கொண்டு தர வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும் என்று தேவாதி தேவரெல்லாம் திருப்பார் கடலதிலே வருகின்றார்கள். ஆணியை தாலியாக்கி, மந்திரகிரி மலையை மத்தாக்கி, சந்திரனை சில்லாக்கி, சூரியனை குடையாக பாவித்து வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பாவித்தார்கள். தேவாமிர்தம் அடைகின்றார்கள். அமிர்தத்திலே தேவாதி இவரெல்லாம் முதல் கிடைத்த அமிர்தத்திலே ஒன்றாம் நாள் அமிர்தம் கிடைக்கிறாங்க. ஆமா, ஆண்டவன் திருவருளால் யார் வந்து பிறக்கிறா? மூத்தவள் வந்து பிறக்கின்றாள். மூத்தவள் யாரு? எல்லோருக்கும் மூத்தவள். ஆமா, இவளை மூதேவின்னு சொல்லுவா. இரண்டாவது ஒரு பெண்ணு பிறக்கிறதுனால அவளை சீதேவின்னு சொல்லுவா. முதல் பிறந்தவள் மூத்தவள். சரி,
அவளை பகவானிடத்தில் கொண்டு விட்டார்கள். ஆ, பகவான் பொல்லாதவர்கள் இடத்தில் அவளை குடியிருக்கும்படி செய்தார். சரிதானே? 2ஆம் நாள் அமிர்தம் கிடைக்கிறாங்க. சரி. 2ஆம் நாள் அமிர்தத்திலே லட்சுமி என்ற ஸ்ரீதேவி பிறக்கிறாள். ஆமா யார் பிறக்கிறா? லட்சுமி வந்து உரைக்கின்றார். லட்சுமி தானே ஸ்ரீதேவி. ஆமா ஆஹா. அவளை பகவான் கூப்பிட்டு ஆ, வில்லிலும் விளக்கிலும் நல்லவர்கள் இதயத்திலும் நாளெங்கும் குடியிருப்பாய் என்று அமர வைத்தார். சுவாமி, ம், தங்கள் சொல்படியே நான் வெளியில் அமர்ந்தால் நன்றாக இருக்குமா? ம். தங்கள் சித்தம் எனது வாக்கியமாக என்று 3ஆம் நாள் அமிர்தமானது கிடைக்கின்றார்கள். வருகிறார்கள். 3ஆம் நாள் அமிர்தத்திலே அமிர்தத்திலே மனதை நான் உண்டான அமிர்தத்திலே மகனே வந்து பிறந்ததோரு யானை தண்ணி பிரிச்சடையோர் இடத்தில் விட்டார். யானையோட தோலூரித்து நர்த்தனமாய் போட்டு மூன்றாம் நாள் அமிர்தத்திலே ஆமா. மதகரி வந்து உரைக்கின்றதாம். என்ன கறி மறக்கறியா மதகரி மதகரி என்று சொன்னால் என்றால்? மதம் பிடித்த யானை வந்து உரைக்கின்றதா. ஏ கடவுளே, யானை 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 எப்படி இருக்கும்? பெரிய உருவமா இருக்கும். ஓஹோ, நம்ம கேமராமேன் மாதிரி. யானையை பிடித்து பகவானிடத்தில் கொண்டு விடவும் ஆண்டவன் அந்த யானையை அடித்து கொண்டு தொலி குறித்து அடிச்சு கொண்டு தோலை உரிச்சிட்டு உங்க நமக்கு ஆசுரமாக போடுகிறாரா. சரி, இப்படி 3 நாள் முடிந்து தேவர்களே என்னை இன்னும் கடைந்து வாருங்கள் அமர்காம். மறுபடியும் கிடை வேண்டுமா? என்று தேவாதி தேவரெல்லாம் எல்லாம் திருப்பார் கடலில் வந்து அமிர்தம் அடைகின்றார்கள். சரி சரி 4ஆம் நாள் அமிர்தத்திலே ஆமா. வரிப்பொலி தான் பிறந்துடுமா. நாளான அழகத்திலே வரிப்புலி பிறந்திடுமா. வரிப்பொலியை அழகு. வரிப்பொலியின் தோலுரித்தே போட்டுக் கொண்டார். வரிப்புலியை தோலுரித்தே